ஹாய் டூட்ஸ், டாக்டர் சுரேஷ் சீதாராமன் கோயம்புத்தூர்லேருந்துங்க, கேரியர் கைடன்ஸ் அனலிஸ்ட் அண்ட் அட்வைசர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, எல்லாருக்கும் தேவையான ஒரு நியூஸ் தான். இதை தான் எல்லோரும் ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ ஒவ்வொரு காலேஜ்லேயும் சீட் அதிகப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்களே, இப்போ எவ்வளோ சீட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். இது ஒவ்வொரு ஜோன் வைஸாக பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற 446 காலேஜுக்குமே எவ்வளோ சீட் ரைஸ் ஆகிருக்கு, எங்கே ரைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்ஸ் நம்ம எடுத்துருக்குறோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் சுற்றி இருக்கக்கூடிய கேம்பஸ் இப்போ பார்க்கலாம். இதே மாதிரி தொடர்ந்து 5 வீடியோ கொடுத்துருக்குறேன். இந்த 5 வீடியோலையும் ஒவ்வொரு ஏரியாவிலும் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸில் என்ன வந்திருக்கு, கவர்மெண்ட் ஏரியா என்ன வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தனித்தனியாக தெளிவாக நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோனால் நமக்கு என்ன ஐடியா கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணும்பொழுது நமக்கு வந்து நல்ல காலேஜ் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் கண்டிப்பாக ஐடென்டிட்டி, நீங்கள் ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணி உங்களுக்குள்ளே வந்து ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி இந்த காலேஜ் கிடைக்கும் கிடைக்காதுங்க நம்மளால் வந்து ஒரு முடிவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம், எவ்வளோ சீட் ரைஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரேங்கிங் வந்திருக்குன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த ரேங்கிங்கில் ஜென்ரல் ரேங்கை தான் நீங்கள் பார்க்கணும். கம்யூனல் ரிசர்வேஷன் ரேங்கை வச்சு பார்த்துட்டு எனக்கு சீட் கிடைக்குன்னு நினைக்க வேண்டாம். அது வந்து ஏன் கம்யூனல் ரிசர்வேஷனுக்கும் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒரு வீடியோ நான் கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். ஸோ ஜென்ரல் ரேங்கிங்கை வச்சு நமக்கு எந்த காலேஜ் கிடைக்க போகுது, நம்ம கட் ஆஃபை வச்சு நமக்கு எந்த காலேஜ் கிடைக்க போகுது, இப்போ சீட்டு ரைஸ் ஆகிருக்கே இதை வச்சு நமக்கு எந்த காலேஜ் கிடைக்க போகுது, இது மூணுத்தையும் கம்பேர் பண்ணும்பொழுது சாய்ஸ் நம்ம ஃபில் பண்ணோம்னா பர்ஃபெக்டாக நம்ம நினச்ச காலேஜில் நினச்ச பிரான்ச் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். எல்லாருமே பயப்படாதீங்க, கட் ஆஃப் ரைஸ் ஆகிருக்கு, அது வந்திருக்கு, இப்படி வந்திருக்கு, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாருக்குமே சீட் கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் நிறைய நல்ல காலேஜ்லேயே கிடைக்கும். நிறைய சீட்டு வேக்கண்ட் ஆக போகுது அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. நான் கிட்டத்தட்ட 50,000 சீட் வேக்கண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் எண்ட் ஆஃப் த கவுன்சிலிங்கில் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு தடவை கவுன்சிலிங் முடியும் போது நம்ம கம்ப்ளீட்டாக அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்ம சேனலை முதல்ல பார்க்குறவங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். 1000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் கொடுத்துருக்குறோம். வீடியோ பேசிகிட்டு இருக்கே, நீ யார், உங்களுக்கெல்லாம் டவுட் வரலாம். 25 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டீச்சிங், லேர்னிங், ரிசர்ச், அகடமிக், அட்மினிஸ்ட்ரேஷன் இன் என்ஜினியரிங் காலேஜில் நம்ம எடுத்ததுனால கிட்டத்தட்ட பிஇ, எம்இ, பிஹெச்டி அண்ட் பிடிஎஃப் வரைக்கும் படித்ததுனால ஏதோ கொஞ்சம் தெரியும். அதை வச்சு நான் உங்களுக்கு சில இன்புட்ஸ் கொடுத்துட்ருக்கிறேன். இந்த இன்புட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே நான் போகிறேன். இப்போ நம்ம நிறைய லிஸ்ட்டு இருக்குது. நமக்கு ஆக்சுவலாக வந்து கோட் நம்பர் வந்து 1000 சீரீஸில் ஆரம்பிச்சதுன்னா சென்னை, 2000 சீரீஸில் ஆரம்பிச்சதுன்னா நமக்கு கோயம்புத்தூர், அது மாதிரி 3000, 4000, 5000 சீரீஸில் வெவ்வேறு ஏரியாவுக்கு கோட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 270 நம்ம இருக்கிறதுனால குறிப்பிட்ட மாதிரி நான் வந்து இப்போ நான் 27 and 26 இதெல்லாமே வந்து சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த ஜோனை பேஸ் பண்ணி வரும். நம்ம என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ. ஓகே, ஓகே, நம்ம வந்து இந்த 1 சீரீஸ் அப்படிங்கிறது வந்து தனிப்பட்ட முறையில் போட்டிருக்கேன். இப்போ 2 சீரீஸில் நம்ம பார்க்குறோம். அதாவது 2000 சீரீஸில் பார்க்குறோம். 2000 சீரீஸ்னு வரும்பொழுது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 2005 த கிரேட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒரு சாதாரணமான காலேஜ் கிடையாது. இந்த காலேஜுக்குள்ளே நீங்கள் போகணுன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கங்க. முன்னாடி மாதிரி இல்லை சார், பிளேஸ்மெண்ட் இல்லை சார், அந்த கதையெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அங்கே போகிற ஸ்டூடெண்ட்டு காம்படிட்டிவாக தான் இருப்பான். காம்படிட்டிவாக என்வரான்மெண்ட்டில் நீங்கள் வளரும்போது டெஃபினட்டாக நீங்கள் வளர முடியும். உங்களுக்கான ஸ்கில் அப்படிங்கிறது கண்டிப்பாக வெளிப்படும். அது மாறுபட்டு இருக்குங்கிறது எந்த வித மாறுக்கிறதே கிடையாது. ஸோ தாராளமாக இது எடுக்கலாமா சார்? எடுக்கலாம். ஒரு கம்மியான செலவு, ஒட்டு மொத்தமாக ஒரு 1.5 லட்ச ரூபாக்குள்ளே, ஒட்டு மொத்தமாக 1.5 லட்ச ரூபாக்குள்ளே இன்ஜினியரிங்கே முடிக்க முடியும் அப்படின்னா இந்த காலேஜில் நீங்கள் முடிக்கலாம். 653, 652 ஒரு சீட் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. பட் அது வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படிங்கிறதான் சொல்கிறேன். இப்போ இந்த இதில் போட்டிருக்கிறது எல்லாமே 2024க்கான சீட்டு. இது வந்து 2023 என்ன சீட்டு, என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம அங்கே கொடுத்துருக்குறோம். இப்போ கோயம்புத்தூர் ஜோனில் செகண்ட் காலேஜ் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ் பீலை விட இதுவும் அகைன் இந்த பெஸ்ட் காலேஜ் ஆக்சுவலாக. இது இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா 992 சீட்ஸ் இந்த வருஷம், போனது 990 சீட்ஸ். ஸோ 0, எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. பிஎஸ்சியில் சீட் வந்து இம்ப்ரூவ் ஆகலை. இங்கே டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே கவுன்சிலிங்க்கு எவ்வளோ அவங்க சரண்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் தான் இங்கே இருக்குது. இது கூட மேனேஜ்மெண்ட் சீட்டும் இருக்கும். அதாவது வந்து 65% சீட்ஸ் வந்து இங்கேயும், 35% சீட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட்லேயும் போட்டிருப்பாங்க. அந்த 35% அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகாது. சில கல்லூரிகள் மேனேஜ்மெண்ட் சீட்டில் போட முடியாத கல்லூரிகள் அதையும் கவுன்சிலிங் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஸோ கவுன்சிலிங்குள்ளே நீங்கள் போய் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சீட் கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் தான் இங்கே நம்ம கொடுத்துருக்குறோம். மூணாவது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ் சிவில் ஏரோடம் போஸ்ட், சிஐடி அப்படிங்கக்கூடிய கோயம்புத்தூருக்கு சிஐடி. நல்லா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க.
இந்த கோட் நம்பரை கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி 2 கேம்பஸ் இருக்குது கோயம்புத்தூருக்குள்ளே. எல்லாருமே இந்த கோட் நம்பரை பார்த்து போடுங்க. இந்த நேமை பார்த்து போட்டிங்கன்னா தப்பான சாய்ஸ் ஃபில்லிங் போடுவீங்க. ஸோ கேர்ஃபுல்லாக போடுங்க. 549 சீட்டு 540 சீட்டு. ஸோ இங்கேயுமே பெரிய சீட் டிஃப்ரென்சஸ் கிடையாது. 2025 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ், மருதமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கேம்பஸ். இது அண்ணா யூனிவர்சிட்டியுடைய ஒரு கான்ஸ்டிடியூஷன் காலேஜ். 299 272 இந்த வருஷம் இங்கே சீட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 27 சீட் வந்து நமக்கு ரைஸ் ஆகிருக்கு. ஸோ அது எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நான் தனிப்பட்ட முறையில் இன்னொரு வீடியோ வச்சுருக்கேன், அதை நான் சொல்கிறேன். 2302 ஸ்ரீ சண்முகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, மோரூர் BIT 2 வில்லேஜ், சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சண்முகா காலேஜுங்கிறது 355 330 25 சீட் இங்கே வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ TNED 2024 ஜென்ரல் கேட்டகரிக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஜென்ரல் அகாடமிக் கேட்டகரி காலேஜஸ் இன்டேக் கம்பேரிசன் 2024 2023 நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ NSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கரூர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை NHல இருக்கக்கூடிய கரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க காலேஜ் 388 312 இங்கேயுமே 70 சீட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. 2329 ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் அட்டானமஸ் பொள்ளாச்சி மெயின் ரோடு, ஈச்சனாரில் பொள்ளாச்சி மெயின் ரோட்டுக்குள்ளே இப்போ கொஞ்சம் வளர்ந்து வரக்கூடிய கல்லூரி. 584 283 போன வருஷம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இன்டேக்கு 300 சீட் இங்கே வந்து அதிகப்படுத்தியிருக்காங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. ஸோ 2332 ஐஸ்வர்யா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பவானி தாலுக்கில் இருக்கிறது 212. ஸோ இதில் பெரிய ரைஸ் கிடையாது. ஏஷியன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஏஷியனோட இது வந்து கோயம்புத்தூர் இருக்கக்கூடியது 264 240 இங்கே ஒரு 19 சீட் வந்து ரைஸ் ஆகிருக்கு. கணேஷ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆத்தூர் மெயின் ரோடு, சேலம் போகிற வழியில் மெயின் ரோட்டில் இருக்கிறது 324 248 மொத்தம் 76 சீட் இங்கே ரைஸ் ஆகிருக்கு. ஸ்ரீ ரங்கநாதர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி துடியலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் காலேஜ். இந்த காலேஜ்லையும் பார்த்தீங்கன்னா 266 240 ஒரு 20 சீட் வந்து அதிகமாக இருக்குது. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்னால் வரக்கூடிய ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட், இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கேம்பஸ் மாதிரி இது. இந்த கேம்பஸ் பார்த்தீங்கன்னா 2727 இதில் எங்கேயுமே மொத்தம் 27 சீட் தான், எங்கேயுமே சீட் ரைஸ் கிடையாது. 2345 திரிசலால் காந்தி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் வந்து இந்த வருஷம் அட்டானமஸ் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து UGC கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் அண்ணா யூனிவர்சிட்டி கன்ஃபார்ம் பண்ணல. பட் இந்த காலேஜ் 478/400 இங்கே 415 இங்கேயுமே ஒரு 63 சீட் ரைஸ் இருக்குது. ஸ்ரீ சத்தியம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி NH47 இருக்கக்கூடிய இதுவும் சங்ககிரி தாலுக்கில் சேலம் டிஸ்ட்ரிக்டில் 177 ஒரு சேஞ்சும் இல்லை. 2347 AVS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இதுவும் சேலத்தில் இருக்கக்கூடிய காலேஜ் 308 265 43 சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. டேனிஷ் அகாடமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பிச்சனூரில் கோயம்புத்தூர் கேரளா பார்டரில் இருக்கக்கூடிய கேம்பஸ் 272 186 மொத்தம் 86 சீட்டிங் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. ஜெயரூபா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தொட்டிப்பாளையம் காங்கேயம் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய 177 177 இங்கேயுமே பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பொள்ளாச்சி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 210 177 33 சீட் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கேம்பஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுமுகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தென்னாலி போஸ்ட் கரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய 217 188 28 சீட் இங்கே அதிகமாக இருக்குது. VSB காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸ் எல்லாரும் பிரிவு சோழம்பாக்கம் போஸ்ட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கேம்பஸ் 591 481 110 சீட் இங்கே வந்து அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ சுகுணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலப்பட்டி போஸ்ட்டில் இருக்கக்கூடிய சுகுணா குரூப்ஸுடைய காலேஜ் 241 209 32 சீட் அதிகப்படுத்தியிருக்காங்க. அர்ஜுன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கிணத்துக்கடவு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இது வந்து அர்ஜுன் காலேஜுங்கிற காலேஜ் வந்து கோயம்புத்தூர் பெல்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ், அதாவது கேரளா பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ் இது. சாரி ஸோ இந்த அர்ஜுன் காலேஜ் 368 210 185 கோயம்புத்தூரில் வந்து 150 சீட் அதிகமாக இருக்குது. விஷ்ணுலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி LNT பைபாஸ் இருக்கக்கூடிய காலேஜ் போன வருஷம் ஆக்சுவலாக இவங்க வந்து கவுன்சிலிங்குள்ளே வரல, இந்த வருஷம் புதுசாக மறுபடியும் கவுன்சிலிங்குள்ளே உள்ளே வந்திருக்காங்க. ஸோ ரீவாம்ப் ஆகியிருக்கிறாங்க. 158 177 19 சீட்டு குறைச்சிருக்கிறாங்க இங்கே ஆக்சுவலாக வந்து. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரி கவர்மெண்ட் காலேஜில் பார்த்தீங்கன்னா 272 72 டிஃப்ரென்ஸ் 0. கவர்மெண்ட் காலேஜில் பெரிய டிஃப்ரென்சஸ் பெரும்பாலும் கவர்மெண்ட் காலேஜில் எந்த சீட்டுமே வந்து அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை, அதிகப்படுத்தவும் இல்லை. PSG இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் சயின்ஸ் PSG உடைய செகண்ட் கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீலாம்பூரில் இருக்கக்கூடியது 353 283 70 சீட்டு வந்து இங்கே ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2378 சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேரன் நகர் 217 141 போன வருஷம் சீட் அதிகமாக இருக்குது. 76 சீட்டு வந்து அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. மேக்ஸிமம் இது அதிகப்படுத்துகிற சீட் எல்லாமே கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸாக தான் அதிகப்படுத்தியிருக்காங்கிறத பெரும்பாலான விஷயம் நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சது. 2601 அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் ஹொசூரில் இருக்கக்கூடிய அதியமான் ரொம்ப பழைய காலேஜ், நடுவில் கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் இப்போ கொஞ்சம் ரீவாம்ப் பண்ணியிருக்கிறாங்க. 2654 596 டிஃப்ரென்ஸ் இன் சீட் வந்து 58 சீட் அதிகப்படுத்தியிருக்காங்க.
அன்னை மாதாமல் ஷீலா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எருமப்பட்டியில் இருக்கக்கூடிய கேம்பஸ் 199 195 ஒரு சீட்டு குறைஞ்சிருக்குது. 2603 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் பர்கூர் சேலத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் 217 217 அங்கேயும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ 2607 கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஃபஸ்ட் கேம்பஸ் வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த கேம்பஸில் 648 665 ஆக்சுவலாக ஒரு 17 சீட் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு இந்த கேம்பஸை பொறுத்தளவில். 2608 குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸில் இருக்கக்கூடிய குமாரசாமி காலேஜ் குமாரசாமி காலேஜ்னு சொல்லக்கூடிய காலேஜ் 709 635 74 சீட் இங்கே அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மகேந்திரபுரி நரசிபுரம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் மகேந்திரா காலேஜ் 841 சீட்டு 876 சீட்டு -35 சீட்டு குறைக்கப்பட்டிருக்கு. முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் ராசிபுரத்தில் இருக்க காலேஜ் 1238 சீட்டு 993 245 சீட்டு அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. பாவை இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் NH7 நாமக்கல் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் 1371 சீட்டு 1190 சீட்டு போன வருஷம் இருந்தது, மொத்தம் 181 சீட்டு அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஆகிய நாமக்கல்ல பைபாஸ் நாகப்பட்டினம் கரூர் பைபாஸில் இருக்குது 415 303 சீட்டு 112 சீட்டு இங்கேயும் அதிகப்படுத்தியிருக்காங்க. கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கேஎஸ்ஆருடைய செகண்ட் கேம்பஸ் ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கான கேம்பஸ். ஆக்சுவலாக இந்த கேம்பஸ் நேரில் நான் விசிட் பண்ணி பார்த்துருக்கேன். உண்மையிலே இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டிங் டெக்னாலஜி தகுந்த மாதிரி அந்த கேம்பஸை கொஞ்சம் மாடிஃபைடாக வச்சிருக்காங்க, ஹை கிளாஸ் டெக்னாலஜியோடு வச்சிருக்காங்க. 714 சீட்டு 353 சீட்டு கிட்டத்தட்ட 363 சீட் இந்த காலேஜில் வந்து அதிகப்படுத்தப்பட்டிருக்குது. 2614 SSM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் குமாரபாளையம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் 318/303 15 சீட்டு வந்து அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கற்பூர் இங்கே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் சேலத்துடைய கவர்மெண்ட் காலேஜில் பெரிய சேஞ்சஸ் ஒன்றுமே கிடையாது. சப்தகிரி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய காலேஜ் 320 பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது. செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருச்செங்கோடில் இருக்கக்கூடிய செந்தும்பர் காலேஜ் 488 434 48 சீட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் சூரமங்கலம் சோனா காலேஜ் சொல்லக்கூடிய 778 71 சீட் ரைஸ் ஆயிருக்கு. குறிப்பாக இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண கோர்ஸ் வந்து இங்கே தான் இருக்குது. தாராளமான கேம்பஸுமே நல்ல கேம்பஸ், இங்கே தாராளமாக பிளான் பண்ணலாம். 2620 விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமனுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவ் உமன்ஸ் காலேஜ் அப்படிங்கிற மாதிரி இன்ஜினியரிங்கில் இருக்கக்கூடிய காலேஜ் 569 345 224 சீட் அதிகப்படுத்தியிருக்காங்க. நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ER பெருமாள் மணிமேகலை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் நியர் கொன்னேரிப்பள்ளி ஹொசூரில் இருக்கக்கூடியது 783 653 130 சீட் இங்கேயும் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ VSB இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் காலேஜ் பார்த்தீங்கன்னா இந்த கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து மாறி இருக்குது. ஆக்சுவலாக இந்த கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரூரில் இருக்கக்கூடிய கேம்பஸ், இது கரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கேம்பஸ், கோவை ரோடு கரூர் ESB இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் இது வந்து கரூரில் இருக்கக்கூடிய கேம்பஸ். இந்த கேம்பஸ் நேரில் போய் பார்த்து வீலாகலாம் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ இந்தமே ஒரு நல்ல கேம்பஸ். ஆக்சுவலாக பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்கிற மாதிரி இருந்தது. 905746 159 159 சீட்டு வந்து அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. இங்கே மகேந்திரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆத்தூர் மெயின் ரோடு அப்படி மகேந்திரா காலேஜ் 332 412 -80 அதாவது 80 சீட் குறைக்கப்பட்டிருக்கு. ஞானமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 150 சீட் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அட்டானமஸ் ஆகிருக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த அட்டானமஸ் அப்படிங்கிறது UGC கொடுத்துருக்காங்க, இன்னும் அன்யூனிவர்சிட்டிக்காக வெயிட்டிங்கு. பட் எனிவே எல்லா காலேஜும் அட்டானமஸ் UGC கொடுத்தாங்கன்னா அன்யூனிவர்சிட்டிக்கு வெயிட் பண்ணி எப்படி வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 481 425 56 சீட் இங்கே அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி காமக்கல் இருக்கக்கூடிய காலேஜ் 435 435 பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே இல்லை. பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பாவை காலேஜோட செகண்ட் கேம்பஸ் ஆக்சுவலாக 464 407 57 சீட்டிங் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. செட்டிநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிஸ் கரூரில் இருக்கக்கூடிய கேம்பஸ் 212 157 35 சீட்டிங் அதிகப்படுத்தியிருக்காங்க. மகேந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் காலேஜ் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது 445 549 சீட் வந்து 104 சீட் குறைச்சிருக்கிறாங்க இங்கே. ஆக்சுவலாக வித்யா விகாஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி திருச்செங்கோடு இருக்கக்கூடிய 299 299 சீட்டில் எந்த டிஃபரன்ஸும் கிடையாது, அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் 911 780 130 சீட் அதிகப்படுத்தியிருக்காங்க. CMS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கேம்பஸ் வந்து 265 188 107 சீட் அதிகமாக இருக்குது. ABS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மிலிட்டரி ரோடு அம்மாபேட் சேலத்தில் இருக்கக்கூடிய 210 408 இந்த காலேஜும் இந்த வருஷம் அட்டானமஸ் வந்து UGS நாம்ஸ்ல படி அட்டானமஸ் வந்துருச்சு, இவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 408 202 சேலத்தில் இருக்கக்கூடிய ஸோ 202 சீட்ஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்குது. மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் ஃபார் உமன் குமரமங்கலம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் 212 ஸோ நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த டிஃப்ரென்சஸும் கிடையாது. RP சாரதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பூசாரிப்பட்டி சேலத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கேம்பஸ் 463 233 பாருங்கள் 232 சீட் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ ஜெயலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தொப்பூரில் இருக்கக்கூடியது 408 435 -27 சீட் வந்து குறைக்கப்பட்டிருக்குது.
வருவான் வடிவேலன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் கூட 327 310 10 சீட் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. பிஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் 479 395 84 சீட் அதிகப்படுத்தியிருக்காங்க. பாரதியார் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன் அகைன் உமன்ஸ்க்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு காலேஜ் ஆத்தூரில் இருக்கக்கூடியது. ஆத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஆத்தூர் நியரஸ்ட் ஆத்தூரில் 376 317 59 சீட் அதிகப்படுத்தியிருக்காங்க. தாகூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பைபாஸில் போகும்போது மெயின் ரோட்லேயே இருக்கும். 315 294 21 சீட்டு அதிகமாக இருக்குது. ஸோ ஜேகேகே நடராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி குமாரபாளையம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் வரக்கூடிய 263 267 -4 சீட்டு வந்து குறைக்கப்பட்டிருக்குது. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் காலேஜ் 439 453 14 சீட்டு வந்து குறைக்கப்பட்டிருக்கு. கிரைஸ்ட் தி கிங் இன்ஜினியரிங் காலேஜ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட மேட்டுப்பாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஏரியாவில் இருக்கும். ஸோ 295 266 29 சீட் அதிகமாக இருக்குது. ஜெய் ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் ஜெய் ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் அவினாசிகிட்ட திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கேம்பஸு 345 291 54 சீட் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. அல்லமின் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் நீங்கள் நாமக்கல் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய காலேஜ் 217 பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாது. நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கயாட் கேம்பஸ் சொல்லக்கூடியது 600 194 சீட் இந்த வருஷம் ரைஸ் பண்ணியிருக்காங்க. பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் அதாவது ஈரோடு பில்டர்ஸ் முன்னாடி இருக்குது, இப்போ பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் மாற்றிருக்காங்க. இதுவுமே சூப்பராக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். நல்லா டெவலப் ஆகிட்டு காலேஜ் 248 242 6 சீட் அதிகமாக இருக்குது. விஎஸ்பி குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் உத்தம சோழபுரம் அப்படிங்கிற மாதிரி சேலம் பைபாஸ்லேயே பார்த்தீங்கன்னா சேலம் பைபாஸ் பெங்களூர் இந்த ஜாயின் பண்ணுற இடத்துலேயே இருக்குது இந்த கேம்பஸ் 254 288 -34 சீட்டு குறைக்கப்பட்டிருக்கு ஆக்சுவலாக இங்கே. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா சேலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கிட்டத்தட்ட அந்த பைபாஸ் ஒட்டி தான். இது வந்து சேலத்தோட அவுட்டர் அந்த ஆத்தூர் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் மெயின் ரோட்லேயே இருக்கும். 289 316 -27 சீட்டு குறைக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு காலேஜ் 391 299 94 சீட்டிங் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸ்ரீனிவாசா இன்ஜினியரிங் காலேஜ் 253 221 32 சீட் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 1019 1113 94 சீட் இங்கே குறைக்கப்பட்டிருக்குது. கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி தான் நான் சொன்ன செகண்ட் காலேஜ் 2704 இந்த கோடு அந்த கோடு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 504 305 199 சீட்டு வந்து இங்கே அதிகப்படுத்தப்பட்டிருக்குது. சிஎஸ்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஊட்டியில் நல்லா அருமையான பள்ளத்தாக்கில் அழகாக இருக்கும். இந்த லொக்கேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். 353 203 180 சீட் அதிகப்படுத்திருக்காங்க. டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அட்டானமஸ் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய கேம்பஸ் 719 670 49 சீட் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஈரோடு செங்குந்தர் காலேஜ் அட்டானமஸ் திருப்பதியில் இருக்கக்கூடியது 1187 சீட்டு கிட்டத்தட்ட 379 சீட் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அட்டானமஸில் இருக்கக்கூடிய கேம்பஸ் 759 34 சீட் அதிகப்படுத்தியிருக்காங்க. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார்மலி ஐஆர்டிடின்னு சொல்லக்கூடிய அந்த கேம்பஸ் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ கவர்மெண்ட்டை பொறுத்தவரை பெரிய சேஞ்சஸ் எங்கேயுமே நம்ம இன்னும் பார்க்கல. கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கற்பகம் காலேஜ் 522 523 ஒரு சீட் ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் பெருந்துறை ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா 1107 சீட்டு கிட்டத்தட்ட 65 சீட்டு வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க கொங்கு காலேஜில். குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சின்ன வடம்பட்டியில் கோயம்புத்தூர் கூடிய கேசிடி கேம்பஸ் 919 880 34 சீட் அதிகப்படுத்தியிருக்காங்க. என்பிஎம் நாச்சிமுத்து ஜெகநாதன் காலேஜ் கிட்டத்தட்ட சென்னிமலையில் இருக்கக்கூடிய 230 291 பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இல்லை. நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் 665 618 40 சீட் அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கனியூர் அந்த டோல்கேட் பக்கத்திலே வரும் 460 459 9 சீட் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. சசூரி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விஜயமங்கலம் 489 450 பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கிருஷ்ணாவுடைய ஃபஸ்ட் கேம்பஸ் எல்லாருமே கேட்டுருக்கிறது 1067 943 124 சீட் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் பார்த்தீங்கன்னா 630 630 -2 சீட் ஏதோ குறைஞ்சிருக்குது. தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு ஆரம்பத்திலே ஃபர்ஸ்ட் ஆரம்பித்த செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஸ்டியூஷன் இந்த இன்ஸ்டியூஷன் கருமத்தம்பட்டியில் இருக்குது 229 240 11 சீட் குறைக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கிருஷ்ணாவோட செகண்ட் கேம்பஸ் இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா 743 690 53 சீட் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. நீங்களே பார்த்துங்க கிருஷ்ணாவில் மட்டுமே கிட்டத்தட்ட 124 + 53 கிட்டத்தட்ட 177 சீட்டு கிட்டத்தட்ட கிருஷ்ணா குரூப்ஸில் மட்டும் அதிகமாக இருக்குது. வெள்ளலர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அட்டானமஸ் திண்டல் 587 513 74 சீட் அதிகப்படுத்தியிருக்காங்க. சரி ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் ராமகிருஷ்ணோட செகண்ட் காலேஜ் 216 216 டிஃபரன்சஸ் ஒன்றுமே இல்லை. எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி எஸ்என்எஸ் ஃபர்ஸ்ட் காலேஜ் 659 658 சீட் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி எல்என்டி பைபாஸ் இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்தி 1269 1018 251 சீட் அதிகப்படுத்தியிருக்காங்க.
நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி திருமலைம்பாளையம் போஸ்ட் நேரு காலேஜ் சொல்கிறது 425 388 37 சீட் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கண்ணம்பாளையம் இந்த வருஷம் அட்டானமஸ் ஆயிடுச்சு. 283 212 71 சீட் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. இன்ஃபோ இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி நம்ம சரவணப்பட்டி ரோட்டில் இருக்குது. 276 233 43 சீட் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. ஏஞ்சல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி திருப்பூரில் இருக்கக்கூடிய கேம்பஸ் 213 241 -28 சீட் குறைக்கப்பட்டிருக்கு. எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சக்தியில் இருக்கக்கூடிய செகண்ட் கேம்பஸ் எஸ்என்னுடைய செகண்ட் கேம்பஸ் பார்த்தீங்கன்னா 448 388 60 சீட் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கற்பகத்துடைய செகண்ட் கேம்பஸ் 250 250 பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை. டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் காலேஜ் 512 441 71 சீட் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸ்ரீ சாய் ரங்கநாதர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஜிகார் நாயக்கன் பாளையம், அதாவது வந்து இது பார்த்தீங்கன்னா ஈஷாபுரவில் நரசீபுரம் அப்படிங்கிற இடத்துல லாஸ்ட் இந்த பெல்ட் வெஸ்டர்ன் காட்ஸில் காலேஜ் அமைஞ்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் இந்த கேம்பஸ் இப்போ தான் புதுசாக அட்டானமஸ் வாங்கியிருக்கிறாங்க. அதுவும் வந்து யூஜிசி நாம்ஸ் தான் வந்து அட்டானமஸ் பண்ணியிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி இன்னும் பண்ணலை. பட் எனிவே வாங்கிடுவாங்க நம்ம நம்புகிறோம். 265 230 35 சீட் அதிகமாக இருக்குதுங்க. ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அட்டானமஸ் கொண்டலம்பட்டி சடசத்தூர் கிணத்துக்கடவுல கூட ஈஸ்வர் காலேஜ் 654 495 159 சீட் அதிகமாக இருக்காங்க. உண்மையில் ரொம்ப சூப்பரான கேம்பஸ், பர்ஃபெக்டாக நல்லாவே பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2740 இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் இந்துஸ்தானோட செகண்ட் கேம்பஸ் 389 353 36 சீட் அதிகமாக இருக்குது. பிஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் இருக்கக்கூடியது 349 329 20 சீட் அதிகமாக இருக்குது. தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நவகரையில் இருக்கக்கூடிய கேம்பஸ், இதுவும் கோயம்புத்தூரில் கேரளா ரூட்டில் இருக்கக்கூடிய கேம்பஸ் 512 301 122 சீட் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த வருஷம் அட்டானமஸ் ஆகிருக்கிறாங்க. இன்னும் அட்டானமஸ் ஸ்டேட்டஸ்க்காக அந்த ஃபைனல் வெயிட்டிங்கில் இருக்குது. 237 244 -7 சீட்ஸ் வந்து இங்கே குறைக்கப்பட்டிருக்கு. கதர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நீலாம்பூரில் இருக்கக்கூடிய கேம்பஸ் 245 201 44 சீட் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஹைடெக் இன்ஜினியரிங் கேம்பஸ் கிட்டத்தட்ட நம்ம பவானி ரோட்டில் நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்குது. 567 447 சீட் 120 சீட் அதிகமாக இருக்குது. சூர்யா இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் காலேஜ் 326 327 ஒரு சீட்டுக்கு ஏதோ டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கேரளா பார்டரில் இருக்குது. 544 248 296 சீட் அதிகப்படுத்திருக்காங்க. இந்த காலேஜும் இந்த வருஷம் அட்டானமஸ் யூஜிசி ஓகே பண்ணியிருக்காங்க. இன்னும் அண்ணா யூனிவர்சிட்டியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கேஐடி கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கண்ணம்பாளையத்தில் 583 425 158 சீட்டிங் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. கேஜிஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கேஜிஎல் கேம்பஸ் சுடியில் இருக்கக்கூடிய கேம்பஸ் 388 318 70 சீட் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. நந்தா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 259 209 பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. பிஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 338 212 126 சீட் அதிகமாக இருக்குது. நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கேம்பஸ் 283 212 71 சீட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஜேகேகே முனிராஜா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி தமிழ்நாடு டிஎன் பாளையம் ஈரோடு இருக்கக்கூடிய காலேஜ் 464 212 250 சீட் அதிகமாக இருக்குது. யுனைடெட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நம்ம பெரியநாயக்கம்பாளையத்தில் இருக்கக்கூடிய கேம்பஸ் 261 220 36 சீட் அதிகமாக இருக்குது. ஜான்சன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நம்ம கரும்பத்தம்பட்டியில் இருக்கக்கூடிய கேம்பஸ் 323 220 102 சீட் அதிகமாக இருக்குது. அக்ஷயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிணத்துக்கடவுல இருக்கக்கூடிய கேம்பஸ் 236 203 சீட் அதிகமாக இருக்குது. கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அரசூர் வில்லேஜில் 672 509 142 சீட் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ எஸ்ஆர்ஜி இன்ஜினியரிங் காலேஜ் அணியாபுரம் போஸ்ட் 212 200 பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாது. பார்க் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இந்த வருஷம் அட்டானமஸ்க்கு யூஜிசி கொடுத்தாச்சு. இவங்க இன்னும் அனாவசிய வெயிட்டிங் 177 180 -3 சீட்டு குறைஞ்சிருக்குது. ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஒரு கேரளா பார்டரில் கூடிய ஒரு நல்ல கேம்பஸ், க்ரோயிங் கேம்பஸ், கோர் இன்ஜினியரிங் ரொம்ப நல்லாவே அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் ரீவேம் பண்ணி புது பிரின்சிபல்லாம் போட்டு சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் அட்டானமஸ் ஆயிடுச்சு. 406 இதில் எதுவும் சீட் டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸ்டடி வேர்ல்டு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுக்கரை போஸ்ட் 248 212 36 சீட் இங்கே அதிகமாக இருக்குது. சிஎம்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் 204 191 13 சீட் அதிகமாக இருக்குது. ஆர்விஎஸ் டெக்னிக்கல் கேம்பஸ் ஆர்விஎஸோட செகண்ட் கேம்பஸ் 302 212 90 சீட் இங்கே அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நம்ம போக வேண்டாம். ஸோ 276. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஜோனில் இருக்கக்கூடிய காலேஜஸ்னுடைய சீட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு. மேக்ஸிமம் சீட்ஸ் நீங்கள் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத பார்க்குறீங்க. அதனால் இவ்வளோ சீட் ரைஸ் ஆகும்போது கட் ஆஃப் இடிக்குமா சார், எனக்கு கிடைக்காம போகும் சார், அந்த யோசனையை வேணால் போய் நிம்மதியாக தூங்குங்க.
நீங்கள் நினச்ச காலேஜ் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்க போகுது. நம்ம சாய்ஸஸ் எப்படின்னு நம்ம கொடுக்க போகிறோம். த பெஸ்ட் காலேஜஸ் சாய்ஸஸ் கொடுக்க போகிறோம். த பெஸ்ட் டிபார்ட்மெண்ட் கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை ஒரு ஐடியாவை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாய்ஸ் நீங்கள் போடுங்க. அப்படி சாய்ஸ் போடும்போது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டெஃபினட்டாக கால் பண்ணுங்கள். 9500680004 அப்படி நம்பர் கால் பண்ணுங்கள், பேசுவோம். உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறேன். உங்கள் சாய்ஸை நீங்கள் போடுங்க. உங்களுக்கு கிடைச்ச காலேஜை நீங்கள் சந்தோஷமாக படிங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பை பை. See you in the next video.